லா, 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 லா. காதோடு தான் நான் பேசுவேன். எனக்கு கல்யாணம் ஆகிட்டு 1 இயர் ஆக போகுது. சரி. என்னோட என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் ஃபேமிலி தான். நாங்கள் வேலை செஞ்சு தான் நாங்கள ஒரு நிலைமைக்கு வந்தது. நாங்கள் சரி. அதனால என் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் மோட்டிவேட் பண்ணி எங்களை வளர்த்துட்டாங்க. நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி. இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் என்ன வேலைக்கு அனுப்ப மாட்டாரு. ரீசன் கேட்டாக்கா ஒரு டைம் என்ன சொல்றாரு, இது மாதிரி உனக்கு ஹெல்த் சரியில்லை, நீ ஃபர்ஸ்ட் உன் ஹெல்த் பார்த்துக்கோ, அதுக்கப்புறமா வேலைக்கு போ அப்படின்றாரு. ஒரு டைம் கேட்டாக்கா நீ வேலைக்கு போனாக்கா என்ன கேள்வி கேட்ப அப்படி சொல்றாரு. நிறைய ரீசன் என்னவோ ஒரு மாதிரி சொல்றாரு. சரி, அட்லீஸ்ட் நான் வீட்லயே இருந்துட்டு என்ன செய்யறேன், இப்போ அட்லீஸ்ட் எம்ப்ராய்டரி கத்துக்கிறேன், இல்ல நான் ஒண்ணு சின்ன டைப்ரைட்டிங் கிளாஸ் போறேன் அப்படின்னாக்கா, இங்க நான் பாத்தீங்கன்னா கிராமம்ன்றதுனால எல்லாமே சிட்டி சைடு தான் போய் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால நீ பஸ் பிடிச்சு போனோம், அவ்வளவு ரிஸ்க்ல நீ எடுக்காது அப்படின்ற. எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாது. பஸ் பிடிச்சு போனோம், எவ்வளவு லாங் டிஸ்டன்ஸ், நேரம், இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. நான் எல்லாத்தையும் சாதாரணமா பண்றது. பேர் எல்லாத்தையும் பெருசா எடுத்துட்டு நீ அங்கெல்லாம் போவாத அப்படி சொல்றாரு. வீட்லயே இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ரொம்ப நேரம் என்னால டிவி பார்க்க முடியல. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி தனிமையா இருக்கு வீட்டுல. எத்தனை குழந்தைங்கம்மா? குழந்தைங்க இல்லைங்க. எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 1 இயர் ஆகுது. நீங்க ஆயிடுச்சு எனக்கு. சரி, நீங்க திருமணத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்கலையா என்ன வேலைக்கு அனுப்புவீங்களா மாட்டீங்களான்னு? அவங்க என்ன சொன்னாங்க, நீ குழந்தைங்களாம் வளர்ந்த பிறகு நீ போய்க்கலாம். குழந்தைங்க பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு குழந்தைங்க அப்படின்னு இல்லைன்ற பட்சத்துல சரி இப்ப நான் வேலைக்கு போறதுல என்ன பிரச்சனை இருக்கு? சரி, இப்ப நீங்க வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? இங்க என்ன பெருசா வேலைக்கு அனுப்ப மாட்டேன்றது. ஆனா அட்லீஸ்ட் நீங்க டீச்சர் வேலைக்கு நான் போ அப்படின்னு சொல்றாரு. அட்லீஸ்ட் அந்த வேலைக்காவது நான் போலான்னு பார்த்தா கூட அதுவும் என்ன அனுப்ப மாட்டாரு. சரி, முன்னாடி நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருந்தீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 15 to 20 வாங்கினேன். என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? நான் அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தேன் கிரீன் டென்ஸ்ல. சரி, இப்போ உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பண்றாரு? அவர் இப்போ குவாலிட்டி இன்ஜினியரா இருக்காரு. 25,000 salary. சரி, நீங்க நகரத்துல இருந்து இப்ப கிராமத்துக்கு போயிருக்கீங்களா திருமணம் ஆயிட்டு? ஆமா. ஏன் அந்த மாதிரி நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்க? திருமணம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்ல கிராமத்துக்கு போறோம், நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கிடையாதுங்கிறதுலாம் தெரியும்ல? ஆக்சுவலி லவ் மேரேஜ் மேம். லவ் மேரேஜ் தான். அப்போ முன்னாடி நீங்க பேசியிருக்கணும்ல அதெல்லாம். இப்போ அவருக்கும் அவருக்கு அந்த கிராமத்தை விட்டு அவருக்கு அங்கேருந்து வேலை செய்யற இடம் பக்கமா? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் மேம். அதாவது எங்க ஏரியா பக்கம் வரும், சிட்டி சைடுல வரும். இப்போ நீங்க திருப்பி அதே வேலைக்கு போக முடியாதா? நீங்க அந்த ஷிஃப்ட் பேசிஸ் மேம். கொஞ்சம் நைட் டைம் பஸ் கிடைக்கிறது கஷ்டம். அதனால நானே அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அது செட் ஆகாது அப்படின்றதுனால. ஸோ இப்போ உங்கள் வீட்டுக்காரர் அப்போ திருமணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் தான் இவர் திருமணம் ஆனவுடனே அவர் வேலைக்கு அனுப்ப மாட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தான். தெரிஞ்சுதான் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க இல்லையா? ஓரளவுக்கு நம்ம சரி இவர் ஒத்துக்க மாட்டேன்னு நான் சொல்லல. அதாவது குழந்தைங்களாம் வந்ததுக்கு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்ட்டு. மிஞ்சி போனா என்ன ஒரு 3-4 years ஆகுமா, அது வரைக்கும் படிக்கலாம். அதனால நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி. ஆனா வீட்டுல உட்காந்துட்டு அந்த படிக்கிற மூடும் போக மாட்டேங்குது. இன்னும் தனிமையா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. யார்கிட்ட பேசினாலும் அதாவது எதிர் வீட்டாளர் மாதிரி யாருன்னா பேசினா அவங்க கிட்ட எல்லாம் பேசாத, அவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க கிட்ட எல்லாம் பேசாத அப்படின்றது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒண்ணு நம்ம மத்தவங்க கிட்ட பேசி எதனா பண்ணிக்கலாம், இல்ல நம்மளே எதனா ஒரு சின்ன சின்ன வேலை ஏன்னா நம்ம கை தொழில் மாதிரி கத்துக்கிட்டு செய்யலாம். அந்த மாதிரினா கூட அதுக்கும் ஒத்து வர மாட்டாரு. ஏன்னா அதுக்கெல்லாம் போயிட்டு கத்துக்கிட்டாதான் உண்டு. சரி, இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? அவர் எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவாரு? அவர் காலையில 9 மணிக்கு போயிட்டு நைட் 9 மணிக்கு வருவாரு. சரி, இப்ப உங்களுக்கு குழந்தை பிறந்தாக்கா பிஸி ஆயிடும்ல அந்த குழந்தைய வளர்க்கறதுல, அப்ப நீங்க வேலைக்கு போக முடியாதே? ஓகே மேம், அது வரைக்கும் பண்ணலாம் மேம். ஏன்னா இப்போ என் ஃபேமிலியோட பேக்ரவுண்டும் இப்போ நாங்களாம் எங்க அக்காவும் கல்யாணம் ஆகி போயிட்டு நானும் கல்யாணம் ஆகி வந்துட்டதுனால ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஒரு பக்கம் அவங்கள பத்தி யோசிக்க வேண்டியதா இருக்குது. இவருக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். இவரே மேரேஜ் பண்ணதுனால இவருக்கும் நிறைய கடன் இருக்கு. ஸோ நானும் இவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் பார்த்தா சரி ஓகே இவர் வேணான்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கும் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேங்க மேம்.
உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன வருமானம்? கூட பிறந்தவங்க எத்தனை பேர் உங்களுக்கு? அப்பா ஒருத்தர், தங்கச்சி ஒருத்தர். அக்கா கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? தங்கச்சிக்கு என்ன படிக்குதா? இப்ப படிச்சு முடிச்சு இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கா. அவ வந்து ரோட் சர்வீஸ் தான், 5000 தான் வாங்குறா. சரி, உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன வருமானம்? உங்க அப்பா ஏதாவது வேலை செய்யறாரம்மா? வேலை செய்யறாரு. அவர் வந்து கூலி வேலை செய்யறாரு. ஒரு 7000 வாங்குவாரு. அம்மா வந்து ஷூ கம்பெனி வேலை செய்யறாங்க. ஸோ அதை வச்சுட்டு குடும்பம் நடத்துறாங்க. சரி, அவங்க நல்லா அதை வச்சுட்டு குடும்பம் நடத்திட்டு தானே இருக்காங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவங்களுக்கு எதுக்கு நீங்க இப்போ சப்போர்ட் பண்ணணும்? மேரேஜுக்கு எங்களுக்குலாம் செலவு பண்ணாங்க மேம். அதெல்லாம் கடன்லாம் இருக்கு. நாங்க என்னதான் நகைலாம் நாங்களே வந்து சம்பாதிச்சு நாங்களே வாங்கினாங்க. இதனால எதிர செலவுலாம் வந்து அவங்கலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் உங்கள் மேரேஜை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு இதில் சிக்கல் கொண்டு வந்தீங்கன்னா அது பெரும் தலைவேதனை உங்கள் பேரண்ட்ஸ்க்கு. சரியா? இப்போதைக்கு உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்கவுங்க குடும்பத்தை நடத்திக்கிறாங்க, உங்கள் தங்கச்சி இருக்குது. ஸோ அவங்க வாழ்க்கை வந்து சரியாக இருக்குது. உங்கள் பேரண்ட்ஸ்க்காக நீங்கள் வேலைக்கு போக தேவையில்லை. சரியா? உங்கள் பேரண்ட்ஸ்க்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்கள் வேலைக்கு போக தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது பார்த்துக்கலாம். செகண்ட் திங் வந்து உங்கள் கணவர் வந்து நீங்கள் சம்பாரித்து கடனை அடைக்கணும்னு எதிர்பார்க்கல. சரியா? ஸோ அதனால் அதுக்காகவும் நீங்கள் வேலைக்கு போகணும். இப்போ தேர்ட் திங் வந்து எதுக்காக வேலைக்கு போகணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நான் சும்மா இருக்க முடியாது, நானும் வந்து என்னால் 4 காசு சம்பாதிக்க முடியுன்றதை நான் ப்ரூவ் பண்ணணும். நான் சம்பாதிக்கிற காசில் நான் எனக்கு வேண்டியது ஏதாவது வாங்கிக்குவேன், இல்லை நம்ம வீட்டுக்கு ஏதாவது கூட இல்லை மேம். எனக்கு எந்த எதனா வாங்கணும் அந்த மாதிரி காட்டலாம் எனக்கு பெருசாலாம் கிடையவே கிடையாது. அட்லீஸ்ட் எனக்கு டைம் பாஸ் ஆகணும், ஒரு மென்டரிங் மாதிரி இருக்கணும் தனியாக இருக்கிறது. இல்லை, அதான் அதை மாதிரி இருக்குன்னா இப்போ அது வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் போகலாம், குழந்தை பிறக்கிற வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது திருப்பி போகலாம். டைம் பாஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் போயிட்டு குறிப்பிட்ட டைம் வரதில் வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. பட் இப்போ எதனால் இது சிக்கல் ஆகுதுன்னா, நீங்கள் வந்து வீட்டில் அனுப்ப மாட்டாரு. இல்லை, எனக்கு புரிஞ்சுக்க மாட்டாரு. எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தேன், ஒன்று அழுது பார்த்தேன், கோவத்தில் சொல்லி பார்த்தேன், ஏன்னா வீட்டு தனியாக இருக்க முடியலன்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கு அவர் என்ன பயமா அவருக்கு? நீங்கள் இப்போ வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன செய்திருவீங்கன்னு அவருக்கு பயம்? இல்லை மேம், ஆக்சுவலி அதுன்றத விட நான் வந்து என்ன சொன்னா, அவர் என்னவோ என்ன கொடுமை பண்றேன்ற மாதிரி ஃபீல் எடுத்துக்கிறாரு. வேலைக்கு அனுப்பினாக்கா கொடுமைப்படுத்துகிற மாதிரி எல்லாரும் பேசுவாங்கன்றாரா? ஒன்று ஊருக்காரங்களாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு பொண்டாட்டி வேலைக்கு அனுப்புறா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கன்றாரு. அதே சமயம் நான் வந்து இது மாதிரி சொல்றேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு வேலை முடியல, பணியா இருக்க முடியல அப்படின்னாக்கா அவர் என்னவோ என்ன கொடுமை பண்றதுன்னு நினைச்சுன்னு இருக்காரு. அவன் எக்ஸ்பிளைன் பண்ணா கூட அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. அது அவர் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு விதமான துன்புறுத்தல் தான். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க, எனக்கு வந்து நான் குழந்தை கிடையாது, எனக்கு தெளிவாக நான் ஒரு இடத்துக்கு போக முடியும், தைரியமாக வர முடியும், நான் வந்து யாருக்கும் தொல்லை இல்லாமல் இப்போ என்னோடய டைம் பாஸை நான் பண்ணுறேன், நான் ஏதோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இவ்வளோ தெளிவாக சொல்லும் பொழுது அவர் எதுக்கு நோ சொல்லணும்? ஸோ அப்போ அவர் வந்து துன்புறுத்துறாரு. அது வேறு விஷயம். பட் உங்களை வாங்கி தராது, இப்போ வந்து கையில் காசு தர மாட்டாரு. இப்போ சப்போஸ் எனக்கு வந்து எதனா தேவைப்படுதுன்னா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவர் வந்து வாங்கி கொடுத்துருவாரு. ஏன்னா சரி, ஓகே, இந்த ஊரில் கிடையாது. இப்போ வந்து உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாரு, ஆனால் ஒரு பவுண்ட்ரி வச்சு நீ இதுக்குள்ளேயே இருன்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு தங்க கூண்டு மாதிரி உங்களை வச்சுருக்காரு. ஓகே, உங்களுக்கு அது தங்க கூண்டு மேடம், கூண்டில் வச்சுருக்காரு, ஆனால் தங்க கூண்டு மேடம்ன்றீங்க. ஆனா அதை பத்தி சொன்னா ரொம்ப ஃபீல் பண்றாரு. இல்ல, அவர் ஃபீல் பண்றதுக்கிட்டோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்குமே வந்து அந்த தங்க கூண்டையும் விட இஷ்டம் கிடையாது, அதே நேரத்துல சுதந்திரமா பறக்கணும்னு ஆசை இருக்கு. உங்களுக்கு என்ன ஆசைன்னா சுதந்திரமா உங்களுக்குள்ள உங்களை மாதிரி இல்ல, உங்களை மாதிரி லேடிஸ்க்கு என்னன்னா 2 மனசு. ஒன்று சுதந்திரமா பறக்கிறது வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால இது வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு நல்ல ஒரு தங்க கூண்டுனாக்கா உங்களுக்கு இனஃப் ஃப்ரீடம் இருக்குது. அட் த சேம் டைம் எல்லைகள் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு இருக்குது. ஸோ அது வந்து நல்ல பாதுகாப்பாகவும் இருக்குது, அதில் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது, நம்ம ஸ்மூத்தாக வாழ்ந்துடலான்ற ஒரு அனுபவம் இருக்கிறதுனால அதையும் விட இஷ்டம் கிடையாது. ஓகே, அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு ஒரு சேஃபாக ஒரு கிரவுண்டிங் இருக்கணும், ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன்னு நினைக்கிறீங்க. அது தவறு இல்லை.
அதை உங்கள் வீட்டுக்கார் புரிஞ்சுக்கல. அதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப பறப்பதுலேயும் ஒரு அச்சம் இருக்குது, அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 பேருமே ஃபேமிலி கவுன்சிலிங் போங்க. சரியா? 2 பேருமே ஃபேமிலி கவுன்சிலிங் போங்க. இப்போ ஒன்று வந்து உங்கள் வீட்டுக்கார் சொல்கிறது உங்களுக்கு வந்து சரின்னு பட்டுதுன்னா, அப்போ அதை வந்து உங்கள் மைண்டை வந்து ஒருங்கிணைச்சுக்கணும். நீங்கள் மாற்றி மாற்றி ஆசிலேட் ஆகக்கூடாது. எங்கள் வீட்டுக்காரர் அனுப்ப மாட்டேன்றார் மேடம். சரி, ஓகே, அப்போ ஏன் அப்படி பண்ணுறாரு? அப்போ அவர் தவறு தானே? அப்படின்னா, இல்லை மேடம், அவர் நல்லவர் தான், அவர் எல்லாம் செய்கிறாரு, காசெல்லாம் கொடுக்குறாரு, எல்லாம் வச்சுக்கிறாரு அப்படின்னா, அப்போ சரி அப்படி இருந்துட்டு போங்கன்னா, இல்லை எனக்கு பிரச்சனையாக இருக்குது மேடம் அப்படின்னா, இப்படி வந்தால் அப்படி போவேன், அப்படி வந்தால் அப்படி போவேன்னா மாறி மாறி பண்ணிட்டே இருந்தானே, அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அதுதான் அது உங்களோட இல்ல, அதான் அது உங்களோட பண்பு. கஷ்டம் இருக்குன்னா அவர் ரொம்ப ஃபீலிங்ல போயிடுறாரு, இல்லைன்னா ரொம்ப கோவப்படுறாரு. அது உங்களோட பண்பியல் சொல்றேன்றதை ஏத்துக்க மாட்டாரு. அதான் அது உங்களோட பண்பியல் கோளாறு. சரியா? உங்களுக்கு ஒரு ஃபர்ம்னஸ் இல்லை, உங்களுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியலை, ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்குது. ஓகே, அதனால் அது வந்து அவர் என்ன நினச்சிட்டாரு, சரி அவரோட இஷ்டத்துக்கு உங்களை மோல்டு பண்ணலாம்னு நினச்சிட்டாரு. ஆனால் நீங்கள் சில சமயம் மோல்டு ஆகிற மாதிரி வரீங்க, சில சமயம் நோ நோ அப்படிங்கிறீங்க. ஓகே, நான் வந்து அது பிரச்சனை நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப இது நீங்கள் 2 பேரும் எக்கு தப்பாக மாட்டின்ற கேஸு, ஒருத்தருக்கு ஒருத்தர். நீங்கள் பிரிவும் நீங்கள் 2 பேரும் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக லைஃப் லாங் வாழவும் முடியாது, விட்டு பிரியவும் முடியாது. ஓகே, ஆமாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் 2 பேருமே புரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அனுபவப்படட்டும். அதுக்கு வர விளைவுகளை வந்து 2 பேருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, விளைவுகளை சந்திக்கிறதுக்கு 2 பேருக்குமே திறமை இருக்குது. அப்படிங்கிறத நீங்கள் 2 பேரும் உட்காந்து ஒரு கவுன்சிலர் மூலமாக பேசினா தான் கொஞ்சம் புரிதல் கிடைக்கும். அடுத்து இது எப்படி சால்வ் ஆகும்னா, நாள் படப்பட சால்வ் ஆகும். அதாவது இப்போ நீங்கள் வந்து சில விஷயங்கள் இப்போ உங்கள் கணவர் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டீங்க, உங்கள் அனுபவம் வழியாக புரிஞ்சுப்பீங்க. இப்போ குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கே அந்த இது கொஞ்சம் குறைஞ்சிரும். சரி, பிள்ளைங்களை பார்த்துட்டு அப்போ ப்ரையாரிட்டி உங்களுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் திருப்பி குழந்தைகள் வேலைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது திருப்பி கொஞ்சம் தோணும் உங்களுக்கு. அப்புறம் திருப்பி இப்படி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் கணவர் நல்ல பொறுப்பாக இருக்காருங்கிறதுனால உங்களுக்கு அப்பப்போ வந்து தோணும், எதுக்காக நம்ம நம்மளையும் படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் படுத்துகிறோன்னு. ஸோ இந்த மாதிரி அப்படியே ஆசிலேட் ஆகிட்டு தான் லைஃப் போகும். ஸோ ஒரு பொறுப்புகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சமயம் நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருந்துக்கலாம். ஸோ 2 பேருக்குமே ரொம்ப ஓவர்வெல்மிங், அதாவது 2 பேருக்குமே வந்து பாதுகாப்பு இன்மையிலேருந்து வர்றதுனால அந்த ஓவராக அந்த பொறுப்புகள் வந்து எடுத்துக்கணும், அது செய்யணும்னு இருக்குது. ஸோ அது வந்து நெகட்டிவாக போகிறது. அதாவது பொறுப்புகள் வந்து இருக்கணும், ரொம்ப பொறுப்பாக இருக்கும்போதும் சில சமயம் வந்து நெகட்டிவ் ஆகிடும். கொஞ்சம் லைட்டாக சரி நம்மளுக்கு தான் ஒருத்தர் இருக்காரு, நல்லா கேர்டேக் பண்ணிக்கிறேன்றாரு, அவரை நம்புவோம், சரி கொஞ்சம் விட்டு பிடிப்போம். வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது, கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறது கூட வாழ்க்கை தான். சரி, அப்படியே கொஞ்சம் காதல் பாட்டெல்லாம், இப்போ தானே புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, கொஞ்சம் காதல் பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணுவோம், அப்படியே கொஞ்சம் காதல் பண்ணுவோம். கணவருக்காக உட்காந்து என்ன புதுசாக சமைக்கலாம், எப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கலாம், எப்படி கணவர் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபன்னாக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா, இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு இனிமையான ஒரு அனுபவமாக உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சரி ஓகே, இதை குழந்தைய வளர்க்கலாம், சரி காசு தானே வரபோது வந்துட்டு போட்டோம், காசு இல்லைன்னா என்ன, அவர் தான் அன்பாக இருக்காரு, அவர் தான் எல்லாம் பார்த்துக்கிறாரு, சரி நம்ம வேறு என்னென்ன என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படின்னுலாம் நீங்கள் கொஞ்சம் மனசை நீங்கள் வந்து கட்டுப்படுத்திட்டு பண்ண முடிஞ்சதுன்னா இட்ஸ் அ வெரி குட். அந்த ஒர்க்காஹாலிக் ஆட்டிடியூட்ன்றதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்திட்டிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா ஆகிடும். பட் உங்களோட சுபாவத்துக்கு அது கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு குற்ற உணர்வு வந்துகிட்டே இருக்கும், ஐயோ அப்படி வெட்டியாக உட்காந்துருக்க நேரத்தில் ஒரு 10 பைசா சம்பாதிக்கலாமேன்னு. ஸோ அதுதான் உங்களோட நெகட்டிவ் ஆகிடுறது. இப்போ இந்த காலகட்டத்துக்கு நெகட்டிவ், முன்னாடி இருந்த சுச்சுவேஷனில் பாசிட்டிவ்.